காய்ஸ் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகமாண்ணா என்னடா எபிசோடு இதுன்ட்டு நம்மக்கிட்ட ஒரு சில ஃபைட்டிங் எபிசோட்ஸ்லாம் ஸ்டாக் இருக்குது. அதாவது நருட்டோ வர்சஸ் நெஜி, நருட்டோ வர்சஸ் கிபா, ஹினட்டா வர்சஸ் நெஜி, ராக்லி வர்சஸ் காரா, இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் அப்பப்போ போடலாம். பயப்படாதீங்க. மற்றபடி ரெகுலர் எபிசோட்ஸும் ஒன்று விட்டு ஒரு நாள்னு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிற டைமில் கேப்பில் இதை மட்டும் போட்டு விட்டுறலாமே. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நருட்டோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 47 எபிசோட் பார்த்துட்டோம். இன்னைக்கான வீடியோவில் 48, 49 அப்புறம் 50 இந்த 3 எபிசோட ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். 3மே தரமான எபிசோட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவை தோக்கடிச்சு நெஜி வின் பண்ணிட்டு இருப்பான். இதில் காண்டான நருட்டோவில் ஹினாட்டாவோட ரத்தத்தை தொட்டு நெஜி முன்னாடி, நெஜி கண்டிப்பாக எனக்காக இருந்தாலும் சரி ஒரு நாள் உன்னை நான் கண்டிப்பாக தோக்கடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தியம்லாம் பண்ணியிருப்பான். இதில் தான் நம்ம முடித்தோம். இப்போ இன்னும் பாக்கி இருக்கிறது 4 பேர். ராக்லி, காரா, சோஜி அப்புறம் அந்த சவுண்டு நிஞ்சா. இந்த 4 பேரில் தான் 2 பேருக்கு இப்போ பேட்டல். இப்போ அப்படியே சோஜியை காட்டுறாங்க. சோஜியில் சும்மா பயத்தில் நடுங்கிட்டு இருப்பான். இப்போ சோஜியோட சென்ஸே ஆசுமா அவன்கிட்ட போயிட்டு, ஹே சோஜி, பிரேவ் மேன், எதுக்கு பயப்படுற, தைரியமாக சண்டை போடுன்னு சொல்லும் போது சோஜியில், நான் எங்கே சென்ஸே பயப்படுறேன், இந்த காராவெல்லாம் பார்த்தா தன்னால் பயம் வருதுன்னு சொல்லிட்டு விரக்தியாக பேசிகிட்டு இருப்பானா. இதை கேட்ட ஆசுமாவில், சோஜி இந்த மேட்ச்சில் நீ வின் பண்ணிட்டினா உனக்கு சாப்பிட என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையுமே நான் வாங்கி தரேன்ட்டு ஆசுமா சொல்லும் போது, இதை கேட்ட சோஜில கண்ணில் நெருப்போட, அப்படியா, அப்பனா நான் கண்டிப்பாக வின் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக பேச ஆரம்பிப்பான். இப்போ அப்படியே காங்குருவை காட்டுறாங்க. காங்குருவில் நெஜியை பற்றியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம நருட்டோ பார்க்குறான். நம்ம நருட்டோவும் தனியாக நின்றுட்டு இருக்கான். இதை பார்த்த காங்குருவில் இவன்கிட்ட போயிட்டு நெஜியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு காங்குரு நருட்டோ நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ டிமாரியில் காங்குரு கூப்பிட்டு, டேய் எங்கடா போகிறேன்னு கேட்கும்போது காங்குருவில் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறேன் வரட்டான்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ கிட்ட போயிட்டு, ஹே நருட்டோ, நீ பயங்கரமாக சண்டை போடுற, சரி அப்படியே நெஜியை பற்றி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சு அப்படியே கொஞ்சம் சொல்லன்னு கேட்கும்போது நருட்டோவில், நெஜியனா கண்டிப்பாக தோக்கடிச்சா தீர்வுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பெருமூச்சு விட்டுட்டு இருப்பானா. இதை கேட்ட காங்குருவில், இவன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டால் இவன் ஒரு பதில் சொல்கிறான், இவனையும் ஒரு ஆள்னு மதித்து கேள்வி கேட்க வந்தம்பாரு, என்னோட புத்தியை ஸ்லிப்பர்ஸ்லேயே அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு காங்குரு கடுப்பில் பேசிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ப்ராக்டரை காட்டுறாங்க. ப்ராக்டரில், ஓகே காய்ஸ், வெயிட் இஸ் ஓவர், அடுத்த மேட்ச் யாருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரை போர்டில் டிஸ்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த போர்டில் காரா வாசஸ் ராக்லின்னு வருது. இப்போ அப்படியே ராக்லியை காட்டுறாங்க. ராக்லியில் அந்த போர்டை பார்க்காம மைட்டி கையை கூப்பிட்டு, காய் சென்ஸு, கண்டிப்பாக நான் உங்கள் பேரை காப்பாற்றுவேன், அடுத்த மேட்ச் என்னோட மேட்சாக தான் இருக்கும், யூத்தோட மானத்தை நான் காப்பாற்றியே தீர்வுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பானா. இதை கேட்ட மைட்டி கையில், லே உன்னை நினச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, லீ உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் கடைசியாக ஒரு அட்வைஸ் தரேன் கேளு, காராவோட கார்டு பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ சூதானமாக சண்டை போடு, இப்போ பேட்டலுக்கு கிளம்புடான்னு சொல்லிட்டு கத்த. இப்போ ராக்லியும் காராவும் ரிங்குக்குள்ளே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே காங்குருவை காட்டுறாங்க. காங்குருவில், இந்த ராக்லி காரா வடிப்பானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, தோத்து போகிறான்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை கேட்ட நருட்டோவில் லீ சாசுக்கே வடிச்சதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஹே நீ லீயோட பவர் தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, இந்த பேட்டில் ஃபுல்லாக பார், அப்போ தான் உனக்கு லீயை பற்றி தெரியும்ட்டு நம்ம நருட்டோ சொல்ல. இப்போ அப்படியே ப்ராக்டரை காட்டுறாங்க. ப்ராக்டரும் லெட்ஸ் ஸ்டார்ட் தி பேட்டில். இதை பார்த்தா நருட்டோவில், வெயிட் அ மினிட், ஹூ ஆர் யூ, என்னதான்டா நீ பண்ணுறேன்னு கேட்கும்போது காங்குருவில், திஸ் இஸ் காரா. காரா எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், ஏன்னா எப்போவுமே அவனை சுற்றி சாண்ட் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவானா காங்குரு. இதை கேட்டோன்னே நருட்டோ இன்னும் பயங்கர ஷாக் ஆகிடுவான். இப்போ லீல, யார் இவன், சும்மா தான் நின்றுட்டுருக்கான், ஒரு மூமெண்ட் கூட தரமாட்டான், ஆனால் சாண்ட் இவனை காப்பாற்றுது, அது எப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ காரால லீயை பார்த்து, ஹே இவ்வளோ நேரம் நீ என்னை வச்சு நல்லா என்டர்டெயின் பண்ணலை, இப்போது நான் என்டர்டெயின் பண்ண வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு இந்த காரா என்ன பண்ணுவானா, அடுத்து இந்த காரா சும்மா இல்லாமல் மொத்த சாண்டையும் ஒன்னாக்கி அப்படியே லீ அமுக்கலான்னு பார்க்கும்போது லீல அந்தர் பெல்ட் அடிச்சு ஜஸ்ட்டில் தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு நேராக ஓடி போய் காராவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது மறுபடியும் காராவை சாண்ட் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். இதை பார்த்த சாக்குரால, அதான் காரா வடிக்க முடியல, டை ஜூட்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குதுல, லீ வேற ஏதாச்சும் ஜூட்ஸை ட்ரை பண்ணலன்னு சொல்லும் போது இதை கேட்ட மைட்டி கையில், வேற ஜூட்ஸை ட்ரை பண்ணலாமே,
நல்லா தான் இருக்கும். ஆனால் அவனுக்கு அது தெரியணும்ல. அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே டை ஜூட்ஸு மட்டும்தான். லீக்கு வேறு எந்த ஜூட்ஸும் தெரியாதுன்னு சொல்லுவாரா. இதை கேட்ட சாக்குரால என்னது அவனுக்கு டை ஜூட்ஸு மட்டும் தான் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிடுவா. அடுத்து காய் வந்து சொல்லுவார், இவனை குறைச்சி எடை போட்டுறாதீங்க, டை ஜூட்ஸ்லேயும் அது ஸ்பெஷலிஸ்ட்னா அது லீ தான் சொல்லுவாரா. எல்லாருமே ஆர்வமாக இப்போ லீயவே இந்த லீயும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அங்கே சுற்றி இங்கே சுற்றி லீ கடைசியில் உயரமான ஒரு ஸ்டாச்சு மேலே போய் ஏறி நின்றுப்பான். இப்போ மைட்டி கையில் லீயை கூப்பிட்டு ஆல்ரைட் லீ இப்போ நீ அதை யூஸ் பண்ணலான்னு சொல்லும் போது லீல ஆனால் காய் சென்ஸே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே மக்கள் ஆபத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, இப்போ நான் பண்ணலாமான்னு கேட்கும்போது நானே பர்மிஷன் கொடுத்துட்டேன், அப்புறம் என்ன லீ யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது லீல தேங்க்யூ சென்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட சாக்ஸை ரிமூவ் பண்ணுறான். பார்த்தா 2 காலிலையுமே ஏதோ வெயிட்டை வந்து மாட்டி வச்சிருக்கான். இவன் என்ன பண்ணுறானா இப்போது அந்த வெயிட்டை அவன் கையால் ரிமூவ் பண்ணுறானா. ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஹா என்னால் இப்போ தான் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியுதுன்னு சொல்லிட்டு லீ இப்போது பயங்கர குஷியில் இருக்கானா. இதை பார்த்த டிமாரியில் தோடா கொஞ்சம் வெயிட் அவன் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா இவரால் காராவை தோக்கடிச்சிட முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பேலுன்ட்டு டிமாரி சொல்லும் போது அந்த வெயிட்டை லீ என்ன பண்ணுறானா அப்படியே தொப்புன்னு கீழே போடுறான். இதை பார்த்த எல்லாருமே இவன்லாம் மனுஷனா, இத்தனை நாள் இந்த வெயிட்டை எப்படி அவன் காலில் மாட்டியிருந்தான்னு சொல்லிட்டு எதுக்கு இதை நான் இவ்வளோ மூச்சுவாங்க இவ்வளோ வேகமாக சொல்கிறேன்னா இந்த அளவுக்கு வேகமாக தான் லீயும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஓகே கதையை கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி லீ அட்டாக் பண்ண காராவோட சாண்ட் ஷீல்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தடுமாற ஆரம்பிக்குது. இப்போ அடுத்து லீ என்ன பண்ணுறான்னா லைட்னிங் ஸ்பீடில் காராவே சும்மா வேகமாக எல்லாருமே இல்லை அப்படியே அலறிட்டாங்க. டிமாரிலாம் காராவை பார்த்துட்டு ஓ நோ காராக்கு முதல்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தில் இருக்கா. இப்போ அப்படியே காராவை காட்டுறாங்க. அடிபட்டா ரத்தம் தானே வரும், ஆனால் இவன் முகத்துலேருந்து மண்ணு கீழே கொட்டிகிட்டு இருக்கு. அவன் முகத்தை க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தா பாதி முகம் பாதி மண்ணாக இருக்குது. அது மட்டும் இல்லை அவன் பின்னாடி ஒரு ஜார் வச்சுருக்கான்ல அந்த ஜார்லேருந்து மண்ணு கீழே கொட்டிகிட்டே இருக்குது. கீழே கொட்டுற எல்லா மண்ணுமே அவன் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்குது. இதை பார்த்தா நருட்டோவில் யார் இவன், என்ன பிறவி இவனை எங்கேருந்துடா பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோக்கு இப்போது பயங்கர டென்ஷன். இப்போ காங்குரு வந்து சொல்கிறான் இதுக்கு முன்னாடி காராவை சாண்ட் ஷீல்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, இனிமேல் அவனை சாண்ட் ஆர்மர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்கிறான். புரியலையா, அந்த ஜார்லேருந்து கொட்டுச்சுலாங்க மண், அந்த மண் எல்லாமே இப்போது காராவோட உடம்புக்குள்ளே போயிட்டு அது இப்போ ஒரு ஆர்மராக வேலை செய்யுது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ராக்லி கிக்கு விட்டான்ல அந்த கிக்கில் என்னாச்சு அவன் முகத்துலேருந்து ரத்தம் வராமல் மண்ணு தானே வந்தது. ஸோ அதுதான் ஆர்மர். அவன் அடித்த அடி அந்த ஆர்மரை தான் பிரேக் பண்ணியிருக்கு. அந்த ஆர்மரையும் தாண்டி அவன் அடிக்கிற அடி காரா மேலே படுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறான் இந்த காங்குரு. இப்போ காரா செம்ம கடுப்பில் நின்றுட்டுருப்பான். இப்போ அப்படியே லீயை வந்து காட்டுறாங்க. லீல இவன் அடிக்கிறதுக்கு ஒரே வழி அது அந்த பிரைமரி லோட்டஸ் மட்டும்தான் சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பானா. இந்த டைமில் மைட்டி கையும் சிக்னல் தருவார். இதை பார்த்த லீக்கில் ஒரே சந்தோஷம். அடுத்து இந்த லீ என்ன பண்ணுறானா அவன் கையில் மாட்டியிருந்தானே ஒயிட் பேண்டேஜ் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு காராவையே லைட்னிங் ஸ்பீடில் வேகமாக சுற்றி வருவான். காரால என்னடா பண்ண போகிறேன்னு கேட்பானா. லீல பார்க்க தான் காராவும் நொறுங்கிட்டான். லீ தோற்றுருவோன்னு நினச்சாங்களே அவங்க இதயமும் நொறுங்கிடுச்சு. இப்போ அப்படியே ஜூம் பண்ணி காராவை காட்டுறாங்க. காரா அந்த இடத்துலயே இல்லை. என்னடான்னு பார்த்தா உடச்சு போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி ஒரு உருவம். இது என்னடான்னு பார்த்தா இதுதான் காராவுடைய சாண்ட் ஆர்மர். இதுலேருந்து என்ன தெரியுது, காரா தப்பிச்சிட்டான். பாவலி அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி காராவை அட்டாக் பண்ணான். ஆனால் காரா தப்பிச்சிட்டான். இப்போ லீ நிற்க முடியாமல் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருப்பான். இந்த டைமில் காரா லீக்கு பின்னாடி வந்து நிற்பான். அதுவும் சாதாரணமாக நிற்க மாட்டான், மிருகமாக மாதிரி நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்து எல்லாருமே அலறிடுவாங்க. இந்த காங்குருவில் ஐயோ இது ரொம்ப டேஞ்சர், காராக்குள்ளே இருக்கிற மிருகம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளேயே பயந்துட்டு இருப்பான். இப்போ காரா என்ன பண்ணுறான்னா சாண்டிலேயே சுனாமியை வர வைக்கிறான். வந்த சுனாமியில் லீ சிக்கி சின்ன பிணமாயிட்டான். இதை பார்த்த சாக்குரால லீவோட ஸ்பீடுக்கு என்னாச்சு, அவன் ஏன் இப்போது ரொம்ப ஸ்லோவாயிட்டான்னு கேட்கும் போது இதை கேட்ட கக்காசியில் லீ யூஸ் பண்ணுறது டை ஜூட்ஸு, அதுவும் அவன் யூஸ் பண்ணுற லோட்டஸ் டெக்னிக்கு பவர் வந்து ரொம்ப அதிகம். இந்த மாதிரி டெக்னிக்கை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணும் போது நம்மளோட பாடி பயங்கரமான பெயினை வந்து சஃபர் பண்ணும். இப்போ லீ உண்மையிலேயே பயங்கர பெயினை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பான்ட்டு கக்காசி சொல்லும் போது இதை கேட்ட சாக்குராக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ அப்படியே லீயை வந்து காட்டுறாங்க. லீ காரா கிட்ட செம்மடி வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனோட சென்ஸே மைட்டி கைக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. இப்போ அவர் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாரு. இதில் லீ வந்து சின்ன பையனாக இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹே நீ வேஸ்ட்டுடா, உன்னால் நின்ஜூட்ஸும் பண்ண முடியாது கென்ஜூட்ஸும் பண்ண முடியாது டை ஜூட்ஸ்லையும் நீ கெத்து கிடையாது, நீ எதுக்குமே லாகில, நீ ஒரு லூசர்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ப்பாங்க. இதில் லீ பயங்கரமாக அழுதுகிட்டே காட்டுக்கு ஓடியன்ட்டு மரம் உடையிற அளவுக்கு 500 கிக் விடுவான். அடுத்து 2000 ஸ்குவாட்ஸு, 1000 பஞ்சு, 2000 ஸ்கிப்பிங்னு சொல்லிட்டு ரா பகலா வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான்.
இதை எல்லாத்தையுமே மைட்டிகை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரா. இந்த டைமில் லீ ஸ்கிப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிப்பிங் ரோப் அவன் காலில் மாட்டி பக்கத்தில் இருந்த மரத்துலேயே அவன் தலை போய் மோதிரும். ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். இப்போ மைட்டிகை லீ கிட்ட வருவாரா. இதை பார்த்த லீல அழுதுகிட்டு, சொல்லுங்க கைசன்ஸு, லாஸ்ட்டு மிஷினில் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருப்பான். இப்போ காய் வந்து சொல்லுவார், லீ புரிஞ்சுக்கோ, நீ நெஜியை விட உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாரா. இதை கேட்ட லீல, என்ன சென்ஸே அலறன்னு சொல்லிட்டு சும்மா சொல்கிறீங்களான்னு கேட்பானா. இப்போ மைட்டி கையில், இல்லை லீ, உன்னுடைய ஹார்ட் ஒர்க், உன்னுடைய எஃபர்ட் இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன், நீ ஒரு ஜீனியஸ் லீன்னு சொல்லுவாரா. இதை கேட்ட லீக்கு ஒரே சந்தோஷமாக போயிடும். அடுத்து லீ வந்து சொல்லுவான், சென்ஸு, நான் ஒரு நாளைக்கு 2-3 மடங்கு நெஜியை விட அதிகமாகவே ட்ரைனிங் எடுக்கிறேன். ஆனால் என்னால் நெஜியை பீட் பண்ணவே முடியல. நான் எப்போவுமே ஒரு லூசராக தான் இருக்கேன். எந்த நிஞ்சா மிஷின் கொடுத்தாலும் என்னோடய கால் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிக்குது. என்னால் ஒரு வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியல. எப்போவுமே என்னால் என் டீமுக்கும் கெட்ட பேர் தான். நான் எப்போவுமே ஒரு லூசர் தான் சொல்லிட்டு பயங்கரமாக ஆள ஆரம்பிப்பான். இப்போ மைட்டி கையில் லீ கிட்ட, லீ, நானும் உன் வயசில் இருக்கும்போது ஒரு லூசராக தான் இருந்தேன். எப்போவுமே கக்காஷி கிட்ட தோற்று தான் போயிட்டுருப்பேன். என்னால் நெஞ்சுட்சுவும் பண்ண முடியாது, கெஞ்சுட்சுவும் பண்ண முடியாது, ஏன் டை ஜுட்சு கூட ஒழுங்காக பண்ண முடியாது. ஆனால் நான் பண்ணது ஒன்று தான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்கேன். அதே மாதிரி தான் நீயும், உன்னை நீ நம்பியே ஆகணும். உன்னை நம்பாமல் நீ போடுற எஃபர்ட் எப்போவுமே ஃபெயிலியர் தான் லீ ஆகும். ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப்னு வேறு மைட்டிகை. இதை கேட்ட லீக்கு புதுசாக ஒரு உற்சாகமே பிறக்கும். இப்போ அப்படியே சண்டை போடுற இடத்த வந்து காட்டுறாங்க. இப்போ மைட்டிகை லீயை பார்த்து சிரிக்கும் போது லீக்குள்ள ஒரு புது நம்பிக்கையே பிறக்குது. இப்போ காராவோட அட்டாக்ல இருந்து லீ செம்ம ஸ்பீடில் எஸ்கேப் ஆகிறான். இதை பார்த்த சாக்குராக்கு, எப்படிடா இவன் இவ்வளோ ஸ்பீடாக இப்போ மூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன். இப்போ மைட்டிகை வந்து சொல்கிறாரு, லீஃப் வில்லேஜ் லோட்டஸ் ப்ளூம்ஸ் ட்வைஸ்ன்றாரு. இதை கேட்ட சாக்குரால, இதை எங்கேயோ கேட்டிருக்கனே, இதை முன்னாடியே லீ சொல்லியிருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இப்போ கக்காஷியில், காய் காய் காய், உன் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் இதுதானா? அந்த பையனால் 8 இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ண முடியுமா? அவனால் இடன் லோட்டஸை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கக்காஷி ஷாக் ஆகிடுவார். இதை கேட்ட மைட்டி கையில் முடியும்னு சொல்லிடுவார். அப்புறம் கக்காஷி கேட்பாரு, அவனால் எத்தனை கேட் ஓப்பன் பண்ண முடியும்ன்ட்டு. அதுக்கு மைட்டி கை வந்து சொல்லுவார், இப்போதைக்கு லீ 5 கேட் வரைக்கும் ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லும் போது இதை கேட்ட சாக்குரால, கேட்டுனா என்ன, ஹிடன் லோட்டஸ்னா என்ன, யாராச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு கேட்பாளா. இப்போ கக்காஷி வந்து சொல்லுவார், ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே தான் 8 கேட்டுமே இருக்குமாமா. முதல் கேட் 2வது கேட் மண்டையில் இருக்குமா, 3வதுலேருந்து 7வது கேட் அப்படியே லைனாக இருக்குமா, 8வது கேட் சைடில் இருக்குமா. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டுமே சக்கராவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு டேபிள் ஃபேன் எடுத்துக்கோங்க. டேபிள் ஃபேனை நம்ம 1ல் வச்சா ஸ்லோவாக சுற்றும், 2ல் வச்சா ஸ்பீடாக சுற்றும், 3 அதை விட ஸ்பீடாக சுற்றும். அதே மாதிரி தான் முதல் கேட்டை ஓப்பன் பண்ணால் அதிக சக்கரா வச்சு அடிக்கலாம், 2வது கேட்டு அதை விட அதிக சக்கரா, 3வது கேட் அதை விட அதிக சக்கரா. அப்போ லீயால் 5 கேட் ஓப்பன் பண்ண முடியும். அப்போ அவனோட பவர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இப்போ சாக்குரா வந்து கேட்பா, எல்லாம் சரி, ஹிடன் லோட்டஸ்னா என்னன்ட்டு. அதுக்கு மைட்டிகை வந்து சொல்லுவார், 2வது கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அடிக்கிறதுக்கு பேர் தான் ஹிடன் லோட்டஸ் ஆமா. அப்போ சாக்குரா சொல்லுவா, முதல் கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு லீயோடைய பாடி பயங்கரமான பெயினை வந்து சஃபர் பண்ணுச்சு. அப்போ அவன் 2வது கேட்டை ஓப்பன் பண்ணா என்ன ஒருத்தன்னு கேட்பாளா. அப்போ கக்காஷி வந்து சொல்லுவார், ஒருத்தவன் 8 கேட்டையும் ஓப்பன் பண்ணானா ஒக்காகையை விட அவனுக்கு பயங்கரமான பவர் வந்து கிடைக்கும். ஆனால் முடிவு, அவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு கக்காஷி வந்து சொல்லுவாரா. இதை கேட்ட சாக்குரா ஆடி போயிடுவா. இப்போ அப்படியே லீயை வந்து காட்டுறாங்க. லீயோட உடம்புக்குள்ள சக்கரா இப்போ வேற லெவலில் ஃப்ளோகாக ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்த காரால, ஹே நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் இந்த மேட்ச் இப்பயே முடிய போகுதுன்னு சொல்லுவான். இதை கேட்ட லீல, எஸ் இந்த மேட்ச் முடிய நெஜியேல வாயை பொழந்துடுவான். காராவுடைய சாண்ட் ஆர்மரே காராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா லீவோட ஸ்பீடு இப்போ எழுந்து கூட நிற்க முடியல. அவ்வளோதான், அவன் லிமிட் அவன் தாண்டிட்டான். காராவோடைய சாண்டில் லீ இப்போ மாட்டிக்கிட்டான். கிட்டத்தட்ட லீ இப்போ சாக போகிறான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ மைட்டி கை லீயை காப்பாற்றினதை பார்த்த காரா மண்டைக்குள்ளே பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஓடிட்டு இருக்கு. காரா இப்போ அவன் தலையை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே உக்காந்துடுறான். இப்போ கையை பார்த்து கேட்குறான் காரா, எதுக்கு நீ அவனை காப்பாற்றினன்ட்டு. அதுக்கு மைட்டி கை வந்து சொல்கிறாரு, அவன் என்னோட ஸ்டூடெண்ட்டை விடவும் அவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன் சொல்லும் போது இதை கேட்ட காரா திரும்பி பார்க்காம ஐ குயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த கக்காஷியில், யாரும் பேனிக் ஆகாதீங்க, இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது காரா தான். எப்போ காய் குறுக்குள்ள போனானோ அப்பயே லீ தோத்துட்டான்னு கக்காஷி வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ப்ராக்டர் வந்துடுறாரு. ப்ராக்டர் வந்துட்டு இந்த மேட்ச்சில் யார் வின்னர்னான்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே லீ திரும்பவும் ஏந்து நின்று சண்டைக்கு ரெடி ஆகிறான். இதை பார்த்த காய்க்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு. ஆனால் காய்க்கு தெரியும் இதுக்கு மேலே லீயால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்ட்டு. இப்போ ப்ராக்டர் வந்து சொல்கிறாரு, வின்னர் இஸ்
காரான்ட்டு. அடுத்து மெடிக்கல் டீம் அந்த ரூமுக்கு வேகமாக வந்து அப்படியே லீயை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு மைட்டி கையை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, லீவோட உடம்புல உயிரை தவிர எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அதாவது அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா மசில்ஸுமே கண்ணா பின்னான்னு பிரேக் ஆகிருக்கு. இனிமேல் அவனால் ஒரு ஷினோபியா இருக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மைட்டி கை அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. ஏன்னா லீவோட ஆசை என்னன்னா நெஜியை பீட் பண்ணணும், சாசிக்காவை பீட் பண்ணணும், ஒரு ட்ரூ ஷினோபியா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இனிமேல் அவன் வாழ்க்கையில் ஷினோபியாவே இருக்க முடியாதுன்றதை கேட்ட உடனே கை துடிச்சிடுவார். இப்போ எல்லாருமே லீயை பார்த்து இறக்கப்படுற நேரத்தில் ப்ராக்டர் வந்துட்டு ஓகே கைஸ் இது அடுத்த மேட்சுக்கான நேரம்னு சொல்கிறாரு. அதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். அடுத்த மேட்ச் யாருக்கா இருக்கும்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பை பாய்.